படத்தோட ஹீரோ ஹெக்டர் தான் வீட்டு தோட்டத்தில் இருந்து பைனாகுலரில் பார்க்கும்போது காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு தனியாக நிற்கிறத பார்க்குறான். உடனே அந்த பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல மயக்கத்தில் இருக்கு. அப்போ ஹெக்டர் அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹெக்டரை கத்தியால் பயங்கரமாக குத்துறான். அந்த கொலையாளியோட முகத்தில் பிங்க் கலர் துணி கட்டப்பட்டு இருக்கு. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற ஹெக்டர் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு லேபுக்குள்ள நுழையிறான். அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் ஹெக்டரை காப்பாற்ற ஒரு மெஷின்குள்ளே ஒளிஞ்சுக்க சொல்கிறான். ஹெக்டரும் பயத்தில் அதுக்குள்ளே இறங்கி உள்ளே போயிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த மிஷினில் இருந்து ஹெக்டர் வெளியே வரான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. ஆனால் அவன் 1 மணி நேரம் கடந்த காலத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டான்னு அவனுக்கு தெரிய வருது. குழப்பத்தோட அங்கே இருக்கிற பைனாகுலரில் தன் வீட்டை பார்க்குறான். அங்கே அவனோட ஒரிஜினல் உருவமும் அவனோட ஒய்ஃபும் அப்படியே வீட்டில் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கண்ணு முன்னாடியே தன்னையும் தன் ஒய்ஃபையும் ஒன்றா பார்க்குற அந்த மரண அதிர்ச்சியில் ஹெக்டர் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறான்.